கலவரம் அன்னைக்கு பீச்சில் இருந்து எல்லாம் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து இங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து பீச்சுக்கு கடல் உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணல. அதனால எல்லாமே இங்கேயே உட்காந்துருந்தாங்க. இங்க உட்காரவே கூடாது, நீங்க போங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, நீங்க போங்கன்னாங்க. இவங்க நாங்க இங்கேயே அமைதியா உட்காரோம், எங்களுக்கு முழு தீர்வு காண்ற வரைக்கும் நாங்க அமைதியா உட்கார்றாங்க. விடல, அவங்க தடி அடிச்சு நாங்க ஆதரவு கொடுத்தோன்னு சொல்லிட்டு இங்க எல்லாரையுமே அடி அடிச்சு மேல கண்ணீர் போக விட்டு பிளாஸ்டிக் பாம்பு போட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் பாம்பு போட்டு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த எல்லாத்தையும் கொளுத்த ஆரம்பிச்சாங்க. கண்ணாடியை முதல்ல எங்க தார்பாய் போட்டு வச்சிருந்தேன், கவரை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன். கவரை தூக்கிட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பவுடரை போட்டு தீப்பந்தத்தை தூக்கி உள்ள போட்டு கொளுத்தி விட்டாங்க. கொளுத்தி விட்டோன்னே அதுக்கப்புறம் லைனா எல்லாமே கடைங்க எல்லாமே பவுடர் போட்டு எல்லாத்தையும் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்தாங்க, ஒரு ஆபீசர் ஒருத்தர் வந்தாங்க. வந்து கேட்டது 26 பேர் நாங்க பிடிச்சி வச்சுக்கிறோம், அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க உங்களுக்கு எல்லாமே செய்யறோம். ஸ்டூடெண்ட் மேல போய் நாங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அதனால நாங்க எதுவுமே கொடுக்கல, நாங்க அப்படியே அமைதியா இருந்துட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த காரை கொளுத்துனாங்க பாஸ்வேர்ட் போட்டு, ரெண்டாவது அந்த மன கடையை கொளுத்துனாங்க. போலீஸ் தான் கொளுத்துச்சு, அவங்க வந்து கொளுத்துனாங்க. மூணாவது என்ன பண்ணாங்க, லட்டி வச்சு இந்த இது எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க. இங்க எங்க மருமக வண்டி, என் பையன் வண்டி எல்லாம் நின்னுச்சு. இவருடைய கார் வந்து பிள்ளைங்க ஓடி வந்து அந்த கவர் போட்டு வச்சிருந்தது, அந்த கவர் கீழே வந்து குழந்தைங்க பூந்துச்சுங்க. அந்த கவரை எடுத்துட்டு ஏன்டா இது உள்ள வந்து போடுறீங்கன்னு சொல்லி சாவடி அடிச்சானுங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படியே பாத்துட்டே இருக்கேன். சரி, நான் உள்ள வந்து கார் இருந்தா தானே வந்து போடுறானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார் வந்து இந்த கார்ல என்ன பண்ணாரு, அடிச்சு உடைச்சிட்டு அந்த பாஸ்வேர்டை தூவி விட்டுட்டு அது எரியல. கொஞ்ச நேரத்துல நான் பாத்துட்டே தான் இருக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, அந்த கார்ல போய் ஒரு சடக்கட்டை எடுத்துன்னு வந்து கொளுத்தி போட்டார். போலீஸ்காரங்க பத்த வச்சாங்க. நான் கண்ணெதிர பார்த்தேன். லேடிஸ் வந்து மூஞ்சில வந்து துணி கட்டிக்கிறாங்க. அவங்க மூஞ்சி திரையளவுக்கு துணி கட்டிக்கிறாங்க. துணி கட்டி லேடிஸ் வந்து பவுடர் வந்து எல்லாத்துலயும் வீசுறாங்க. இந்த மாதிரி தீப்பத்தி எரியும் போது என் மீன் போச்சே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்ப கூட அவங்க போலீஸ்காரங்க என்ன விடல. இந்த மாதிரி நஷ்டம் எல்லாம் எனக்கு கவர்மெண்ட் தான் எங்களுக்கு கொடுக்கணும். ரெகுலரா மீன் வியாபாரம் பண்ற அந்த கொட்டாவை ஒட்டுமொத்தமா ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு வாஷ் அவுட் பண்ணி டோட்டலா எரிச்சு ஒண்ணு கூடாது ஆக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 1,75,000 ரூபாய் அந்த செட்டோட சேர்த்து டோட்டலாவே வந்து எல்லாமே பேர்ன் ஆயிடுச்சு. இந்த பேர்ன் ஆனதுக்கு வந்து முதல்ல நிவாரணம் கொடுக்கறாங்க இல்லையான்னு தெரியல. அது இல்லாத எங்களுக்கு இந்த ஒரு போலீஸ் லட்டி அடி, கண்ணீர் போக பிளஸ் ரப்பர் குண்டு இதெல்லாம் வந்து ரைட்ஸ் குடுத்தது யாரு?